ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர் அந்த பொண்ணுடைய கோல்டு செயினை கத்திரிக்கோளால கட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு அந்த கோல்டு செயினை அசாம எடுத்து யாருமே கவனிக்காத சமயத்துல அவருக்கு பக்கத்தால உட்காந்துருக்க ஒருத்தருடைய பாக்கெட்ல போட்டுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஸ்ல இருக்கிறவங்க நம்புற மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எதிர்த்து அவங்களுடைய கழுத்தை டச் பண்றாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோல்டு செயின் காணும்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்படி இந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இந்த பொண்ணு கிட்ட உங்களுடைய கோல்டு செயினை இவர் தான் எடுத்தாரு, இவரோட பாக்கெட்ல செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய கோல்டு செயின் இவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு அவர்கிட்ட என்னுடைய கோல்டு செயின் கொடுங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க. இவரு இந்த பொண்ணு கிட்ட உங்களுடைய கோல்டு செயின்ல நான் எடுக்கல, இவர் வீணா என் மேல பழி சொல்றாருன்னு சொல்லவும் இந்த பொண்ணு அவரை பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு தான் நீங்க பஸ்ல வரீங்களா, கை கால்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் உழைச்சு சம்பாதிக்கலாமேன்னு சொல்லி அவரை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்டபடி திட்டுறாங்க. இவரு அந்த பொண்ணு கிட்ட நான் உங்களுடைய கோல்டு செயின்ல எடுக்கல, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தவர் உங்களுடைய கோல்டு செயினை இவர் தான் பாக்கெட்ல திருடி வச்சிருக்காருன்னு சொல்லவும் இவரு உங்களுடைய கோல்டு செயின்ல என்னுடைய பாக்கெட்ல இல்லன்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாரு. அப்பன்னு இந்த பொண்ணுடைய செயின் பாத்தீங்கன்னா அவருடைய பாக்கெட்ல இருக்குது. இத பார்த்தோன்னே இவரு இந்த பொண்ணுடைய செயின் எப்படி நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட நான் இந்த செயின்ல எடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ஏன்டா இப்படி திருடிட்டே போய் பேசுறா, ஒழுங்கா செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நீ ஒத்துக்க, அப்படி இல்லைன்னா நீ பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிறேன்னு சொல்லி உன் மேல கேஸ் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. அந்த பையனும் உங்களுடைய செயின் நான் எடுக்கவே இல்லை, அந்த செயின் எப்படி என்னுடைய பாக்கெட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணு என்னுடைய செயின் முன்ன உங்ககிட்ட இல்லவே இல்லைன்னு சொன்ன, ஆனா நீ தான் உன்னுடைய பாக்கெட்ல இருந்து என் செயினை வெளியே எடுத்த, நீ என்னுடைய செயினை திருடிட்டு செஞ்ச தப்ப மறைக்கிற பாத்தியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பையனும் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு கிட்ட உங்களுடைய செயினை நான் எடுக்கலன்ட்டு சொல்றான். அந்த பொண்ணு உடனே நீ என்னுடைய செயின் எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் என்னுடைய செயினை கட் பண்ணி உன்னுடைய பாக்கெட்ல போட்டேன், இப்ப நீ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கம்முன்னு போயிரும், அப்படி இல்லைன்னா நீ என்னுடைய செயினை திருடிட்டேன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. இந்த பையனும் அந்த பொண்ணு இவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு வயசானவர், தம்பி இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான்பா இருந்தேன், நீ தான் இந்த பொண்ணு கழுத்துல போட்டிருக்க இவங்களுடைய செயினை கட் பண்ணி விட்ட. உடனே இந்த பொண்ணு கட் பண்ண செயின் எடுத்து இந்த பையன் கவனிக்காத சமயத்துல அவனுடைய பாக்கெட்ல போட்டாங்க. எல்லாத்தையும் நான் சீட்ல உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த பையனை டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே இவர் அந்த வயசானவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை, நீங்க எதுக்கு உள்ளார வரீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே இந்த வயசானவரும் அந்த பொண்ணு கிட்டே அந்த பையன் கிட்டே நீங்க ரெண்டு பேரும் பண்ண ஃப்ராடு வேலை எல்லாம் என்னுடைய மொபைல்ல நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க பண்ண ஃப்ராடு வேலையில நீங்களே பாருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோ பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, வசமா மாட்டிக்கிட்டோம்னு. உடனே இந்த வயசானவர் அவங்க கிட்ட நானும் ஒரு எஸ்ஐ தான், இப்பதான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவரும் இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த அப்பாவி பையன் மேல ஒரு பழிய போட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை எல்லாத்தையும் புடுங்க நினைச்சு பிளான் போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க இப்ப என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை பேத்தை ஏமாத்தி அவங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் நீங்க திருடி இருப்பீங்க, உங்களுக்கே கொஞ்சம் கூட அறிவில்லையா, நீங்க அவர்கிட்ட கேட்ட வார்த்தையை நான் உங்ககிட்ட கேட்கறேன், உங்க ரெண்டு பேத்துக்குமே கை கால் நல்லா தான் இருக்குது, நீங்க உழைச்சே சம்பாதிக்கலாம், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த திருட்டு புத்தின்னு சொல்லி கேட்கறாரு. நான் மட்டும் இல்லைன்னா அந்த பையனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தா அவன் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே நீங்க திருடிட்டு போயிருப்பீங்க. இப்ப நான் உங்க ரெண்டு பேத்தையுமே சும்மாவே விட மாட்டேன், நீங்க பண்ண இந்த ஃப்ராட் வீடியோவை வச்சு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களை ஸ்டேஷன்ல வச்சு முட்டிய உரிக்க போறேன்னு சொல்றாரு. அடுத்ததான் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுங்காட்டி இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் ஃபுல்லா பாத்துருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்த என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. உடனே இந்த வயசானவரோ பஸ்ஸை நிறுத்திட்டு அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அவங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லி உடனே போலீஸ் எல்லாத்தையுமே வர சொல்லிடுறாரு. உடனே இந்த பொண்ணு இந்த பையனும் ரெண்டு பேருமே வசமா மாட்டிக்கிட்டோமே சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த வயசானவரும் அவங்க ஸ்டேஷன்ல இருக்கிற ஆபீசர் கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த பையனும் இவர்கிட்ட என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவுமே நன்றிங்க சார், நீங்க மட்டும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட நான் வசமா மாட்டி இருப்பேன், என்ன மாதிரி இவங்க எத்தனை பேத்துக்கிட்ட ஃப்ராட் வேலை பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை எல்லாத்தையும் திருடி இருப்பாங்கன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேத்தையுமே நீங்க சும்மா விடாதீங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த வயசானவர் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே உங்களுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், அவ்வளவுதான் ஸ்டேஷன்ல இருந்து ஆளு வந்துட்டாங்க, பஸ்ஸை விட்டு இறங்கி கார்ல ஏறுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்தையுமே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாரு.